ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு காணொலியில நாம பார்க்க போறது ஆப்ஷன்ஸ் பையர் பண்ற மெயின் முக்கியமான தவறு என்ன அப்படின்னா ஹோல்டு பண்றது. ஒரு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பை பண்ணதுக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த டைம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க ஒரு பை ஒரு செல் பண்ண தெரிஞ்சா போதும், நானும் ட்ரேடர், அதாவது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றதுக்கு இனிஷியேட்டே நம்ம பண்ணணும். ஆனா ட்ரேடிங், அதாவது என்ன மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஆப்ஷன்ஸ் பிரீமியம் வந்து என்ன மாதிரி பிஹேவியர் பண்ணும் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட அல்காரிதமை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஆப்ஷன்ஸ் பிரீமியம் அப்படிங்கறது வந்துட்டு முக்கியமா எல்லாரும் பார்க்கறது என்னன்னா ஒரு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. முதல் நம்ம ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இயங்குகிறது அப்படிங்கிறத முதல் ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஸ்பாட்டோட பிரைஸ் 24,363 ரூபாய் இருக்காங்க. அப்ப நம்ம அட் த மணின்னு எடுத்துட்டா எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்றது 24,350 கால் போட்டு தான் நமக்கு அட் த மணின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, 24,450 கால் புட்டோட க்ளோசிங் பாருங்க சேமா இருக்கு. அப்ப அட் த மணி என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஃபியூச்சருக்கு, ஆகஸ்ட் மந்தோட ஃபியூச்சருக்கு 24,450. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஸ்பாட் பேசிஸ்ல தான் நம்ம பார்ப்போம். முதல் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பேஸ்ல இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்காக நம்ம டேட்டாஸ் இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேட்டாஸை முக்கியமா பார்த்துக்கோங்க. ஃபியூச்சரோட டேட்டா, இதோட டேட்டாவை நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்ட்ரைக்குக்கு நம்ம கம்பேரிட்டிவ் எடுத்துக்கலாம். 24,400 கால் புட், 450 கால் புட், 500 கால் புட், இதோட டேட்டாவை கொடுத்துருக்கிறேன். இந்த டேட்டாவை நீங்க வந்துட்டு ஒரு எழுதி வச்சுட்டு நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னா இதோட அல்காரிதம் என்ன அப்படின்னா சின்ன வேரியேஷன் மட்டும் இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை அடிப்படையில். காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அண்ட் டைம் வேல்யூ உள்ள அடக்கமா இருக்கிறதுனால சின்ன வித்தியாசம் வரும். ஆனா இது இயங்குவது வந்து ஃபியூச்சர் பேஸ்ல. இப்போ 24,441 லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 24,430. இதோட கோடிங் பாருங்க, நம்ம பார்க்காமயே இதை ட்ரை பண்ணணும். என்னன்னா இதுல கொடுத்துருக்கிற அல்காரிதம் என்னன்னா ஒரு சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. சேம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு அதனுடைய கால் மைனஸ் புட், இதை வந்து டிஃபரன்ஸ்னு எடுத்துக்கணும். இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்ல வந்தது அப்படின்னா ஸ்ட்ரைக்கோட என்ன ஸ்ட்ரைக் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த டிஃபரன்ஸை வந்துட்டு நீங்க ஆட் பண்ணணும். அதுதான் ஃபியூச்சர். அதே போல நெகட்டிவ்ல வந்தா அந்த ஸ்ட்ரைக்கோட அந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணணும். அது வர்றது ஃபியூச்சர். இந்த ஒரு இதுதான் இங்க கொடுத்துருக்கிற அல்காரிதம். கால் புட்டோட வியாபாரம் நுணுக்கம் இதுதான். இப்போ இதை பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் பேசிஸ் அண்ட் எல்டிபி பேசிஸ். எல்டிபி பேசிஸ்னா 24,400 கால் புட்டை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா 400 கால் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய விலையை விட எனக்கு இங்க 30 ரூபா ஜாஸ்தியா இருக்கணும் எல்டிபியோட அடிப்படையில். இதே க்ளோசிங்கோட அடிப்படையில் என்ன பண்ணணும்னா எனக்கு 40 ரூபாய் கால் வந்து புட்டோட அதிகமா இருக்கணும். இதுதான் இங்க கிடைக்கக்கூடிய அல்காரிதம். ஆனா சின்ன டிஃபரெண்ட் ஒரு இருக்கலாம். அப்ப இங்க பாருங்க, 400 கால் எடுத்திருக்கோமா, எல்டிபி பாருங்க நமக்கு வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய வேல்யூ வந்துட்டு 30 ரூபாய், கால் ஆப்ஷனுடைய வேல்யூ வந்துட்டு 264 ரூபாய். அப்ப எவ்வளவு 34 ரூபாய் நமக்கு இங்க ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த டிஃபரெண்ட் 34 ரூபாய் ஜாஸ்தி காலா. அப்ப அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ண எவ்வளவு வரும், 24,344 சாரி 334 அப்படிங்கிற டேட்டா கிடைக்குது. இதே க்ளோசிங் பேசிஸ்க்கு பாருங்க, நமக்கு இந்த டோட்டல் டிஃபரன்ஸ் பாருங்க, புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனுடைய விலை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 43 ரூபாய் வராங்க. அப்ப அந்த 43 ரூபாயை நம்ம ஆட் பண்றோம், 47 ரூபாய் வந்துடும். ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 24,447 அந்த ரேஞ்ச் நமக்கு வராங்க. அப்ப இதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா ஃபியூச்சர் வந்துட்டு கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு அப்படின்னு வந்தாச்சு. அப்ப இந்த டேட்டா வச்சு பாருங்க நம்ம இங்க பண்ணியிருக்கிறோம்.
இது ஃபியூச்சர் பிரைஸ் எல்டிபியோட அடிப்படையில் காரோட எல்டிபி புட்டோட எல்டிபி இதை பேஸ் பண்ணி இந்த டிஃபரன்ஸை வச்சு நம்ம இந்த ஃபியூச்சரோட ப்ரைஸை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது இன்னைக்கு இப்போ நான் கடைசியாக இந்த க்ளோசிங் டேட்டாவை நான் ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு எடுத்திருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த க்ளோசிங் டேட்டாஸ் இருக்கு, இந்த டேட்டாவை நான் ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். அப்போ இதை பேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபியூச்சர் எங்கே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அதுவே சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனா நீங்க அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. இங்க பாருங்க, ரியல் டேட்டாவை நான் கொடுத்துட்றேன். இந்த எல்டிபின்னு கொடுத்துட்டுனா, இந்த எல்டிபி நான் இங்க பதிவு பண்ணிட்டுனா 230 ரூபா புட்டோட பிரைஸ், காலோட பிரைஸ் 264. இதுதான் ஆக்சுவல் கரெக்டான பிரைஸ். இதோட டிஃபரன்ஸ் பார்த்தா 33 ரூபாய். அப்ப என்ன அர்த்தம்? 24,433 இருக்கு. இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியமே தவிர இங்க விலை முக்கியம் கிடையாது. இப்ப இதுவே வந்துட்டு 464 ரூபா கால் இருக்கு, புட் 430 இருக்குனாலும் ஃபியூச்சர் 24,433 தான் இருக்கு. இதுவே வந்து கால் வந்து 64 ரூபா இருக்காங்க, வெறும் 64 இருக்காங்க, புட் வந்து 30 ரூபா இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கு. என்னப்பா 400 ரூபாயில இருந்தாலும் அங்கதான் ஃபியூச்சர் இருக்குங்கிறீங்க, 60 ரூபா 30 ரூபாயில இருந்தாலும் அதான் முக்கியமான? அப்படி கிடையாது. இதுல டிஃபரன்ஸா நமக்கு கிடைக்கக்கூடிய கோடிங்கை தவிர இங்க விலை முக்கியம் கிடையாது. அப்ப நீங்க விலைய ஒரு 200 ரூபாய்க்கு, இப்ப நான் இந்த காலை வந்து 200 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிருப்பேன், இப்ப 264 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிருக்கேன்னா, இந்த எக்ஸ்பைரி எனக்கு மார்க்கெட் இதே இடத்துல முடிஞ்சா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் நகரவே இல்லையா, அங்கதானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா என்ன ஆகும்? இந்த பிரைஸ் டைம் வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிடும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற டைம் வேல்யூ கரையும். அப்ப இங்க கொடுத்திருக்கிற கோடிங் என்னன்னா, டிஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியமே தவிர விலை முக்கியம் அல்ல. அப்ப இதை தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை ஹோல்டு பண்ண மாட்டோம். இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒரு 100 ரூபாய் 2 நம்பர் ஆட் பண்ணா இந்த 100 ரூபாய் வேணும்னா 95 ரூபாய் பிளஸ் 5 ரூபாய்னாலும் 100 ரூபாய் தான், 50 பிளஸ் 50நாலும் 100 ரூபாய் தான் வரும், 75 பிளஸ் 25நாலும் நம்மளுக்கு 100 ரூபாய் தான் வரும். அப்ப எந்த நம்பர் கூட்டினாலும் 100 ரூபாய் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நமக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்கு பாருங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும் நமக்கு மாறுது. அப்போ என்னன்னா, இதுக்குள்ள இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். அது போல நமக்கு இந்த 33 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் இங்க கோடிங்கே தவிர இங்க 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் முக்கியம் அல்ல. அதே மாதிரி 450 ஸ்ட்ரைக்குக்கு 450 ஸ்ட்ரைக்குக்கு பாருங்க, எல்டிபி 252 ரூபாய் வந்துட்டு புட்டோட பிரைஸ், காலோட பிரைஸ் வந்துட்டு நமக்கு 231 ரூபாய். இங்க வந்துட்டு இதோட டிஃபரன்ஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 21 ரூபாய் தான் நமக்கு வருது. இப்ப நானா கொடுத்துருக்கிற கோடிங் பாருங்க, 131 ரூபாய் 152 ரூபாய் இப்படி இருந்தால், இப்ப 450 கால் புட் வந்துட்டு இந்த கால் வந்து 133 ரூபாய், புட் 152 ரூபாய் இருந்தாலும் ஃபியூச்சர் இங்க தான் இருக்கு. 331 ரூபாய் கால் இருந்து புட் 352 ரூபாய் இருந்தாலும் ஃபியூச்சர் அங்கதான் இருக்கு. 31 ரூபாய் 52 ரூபாய், அதாவது கால் 31 ரூபாய் புட் 52 ரூபாய் இருந்தாலும் ஃபியூச்சர் அங்கதான் இருக்கு. அப்ப இங்க என்ன, நமக்கு டிஃபரன்ஸ் தான் முக்கியம், நமக்கு விலை அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. அந்த விலை முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க ஹோல்டு பண்றது முக்கியம் இல்லை, அந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு அது ஸ்டேபிள் ஆனா மட்டும்தான் நமக்கு முக்கியம். இப்ப இதை 24,500 கால் புட்டுக்கு பாருங்க, இங்க 276 210, அப்ப நமக்கு என்ன ஆகுது? ஒரு 66 ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கா? அந்த டிஃபரெண்ட்டை தான் நான் போட்டிருக்கேன், 210 276. அப்ப இங்க 24,433. இங்க பாருங்க, 410 ரூபாய் 476 ரூபாய் எச்சா இருந்தாலும் சரி, இந்த நான் இப்ப பாத்தீங்கன்னா கால் 210க்கு பதிலா நான் 410ன்னு போட்டிருக்கேன், 276 ரூபாய் புட்டுக்கு பதிலா 476ன்னு போட்டிருக்கேன். அப்பவும் எங்க ஃபியூச்சர் இருக்குன்னா அங்கேயே தான் இருக்கு. 10 ரூபாய் 76 ரூபாய் அப்பம் எங்க இருக்கு? நமக்கு 24,433 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் வந்துட்டு எல்டிபியோட அடிப்படையில் நம்ம பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அல்காரிதம் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸ் பிரீமியம் பையரா இருக்கும்போது ஹோல்டே பண்ண மாட்டீங்க. இந்த தப்ப நிறைய பேர் செய்யறதுனால தான் ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட்டே இறங்கலப்பா, என்னோட பிரீமியம் இறங்குது அப்படிம்போம். அப்போ ஃபியூச்சர் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி இயங்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கோங்க. இந்த தப்பை நீங்க திருப்பி திருப்பி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வந்துட்டு கரைஞ்சிட்டே இருக்கும், நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றக்கே வந்துட்டு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா இதை முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அதனால ஹோல்டு பண்ணி லாஸ் பண்றதை விட
ஒரு லாஸ் இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிட்டு வேற ஒரு பிரீமியத்தை நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோட பேஸ்ல நீங்க ஹோல்டு பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணாதீங்க. அப்போ ஃபியூச்சர் எப்படி இயங்குது அப்படிங்கிறதை புரிஞ்சுட்டு நீங்க வர்த்தகம் செய்யுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.